ரைஸ் அலாட் 2nd ஆஃப் மார்ச். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது, தெரியப்படுத்துங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே அநேக வேண்டுதல்கள் இருக்குல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அது எதை குறித்தும் கவலைப்படக்கூடாதுன்னு எனக்கு ஏசப்பா சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தின் மூலமாக நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் உங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கானா ஒரு கல்யாணத்தில் வெறும் தண்ணீரை ஏசப்பா திராட்சை ரசமாக மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு. அது எப்படி மாற்றினார்னா, அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிவிக்கப்பட்ட போது தான் அவர் அற்புதமாய் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அதுபோல தான் நீங்களும் உங்கள் விண்ணப்பத்தை அவருக்கு தெரியப்படுத்தணும். நீங்கள் அவருக்கு தெரிவிச்சிட்டிங்கன்னா அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின இயேசுவால் மட்டும்தான் கசந்து போன உங்கள் வாழ்க்கையை மதுரமாக மாற்ற முடியும். ஸோ எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கவலைங்கிறது ஒரு விசுவாச குறைவுக்கான அடையாளம். கவலைப்படாமல் நீங்கள் கவலைப்படுற விஷயங்களை எல்லாவற்றையும் ஜெபமாக மாற்றுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். உங்கள் புத்திக்கு கூட எட்டாத அளவுக்கு அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீங்க. ஸ்டே வித் ஜீசஸ். ஹாவ் அ பிளஸட் டே.